ورحمة الله وبركاته. حمدا لمن خلق الإنسان وعلمه البيان، والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وصحابه جند الله وبعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، إن الدين عند الله الإسلام. சங்கைக்குரிய சாதாத்மார்களே, மரியாதைக்குரிய உலமாக்களே, கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, அன்பு சகோதரர்களே, அருமை தாய்மார்களே, சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவனது ரசூலும் எந்தெந்த கர்மங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று எங்களுக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்த்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்த்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்தை செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். சங்கைக்குரியவர்களே, இந்த புனிதமான மஜ்லிஸில் கலந்து கொண்டு ஒரு சிறிய உரையை ஆற்றுவதற்கான வாய்ப்பு கிடைத்தமை குறித்து வல்லவனாம் அல்லாஹ்விற்கு நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை காணிக்கையாக்கி எனது வார்த்தைகளை துவக்குகிறேன். எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனுடைய சமூகத்தில் உயர்ந்த மனிதர்களாக, உயர்ந்தவர்களாக, சிறந்தவர்களாக கருதப்படக்கூடியவர்கள் யார் என்று பார்க்கும் பொழுது மனிதர்களை பல தரத்திலே அவன் வைத்திருக்கிறான். மனிதர்களை பொறுத்தவரை பல தரத்திலே, பல தரப்பிலே உள்ளவர்களாக அவன் ஆக்கி வைத்திருக்கிறான். அதை அவனுடைய திருமறையிலே குறிப்பிடுகிறான். நீங்கள் ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்வதற்காக, ஒருவரை ஒருவர் தெரிந்து கொள்வதற்காக, புரிந்து கொள்வதற்காக உங்களை பல குழுக்களாக நாம் ஆக்கினோம் என்று, பல பிரிவினர்களாக நாம் ஆக்கினோம் என்று. அப்படி இருந்தால்தான் இந்த கோத்திரத்தை சார்ந்தவர், இந்த குழுவை சார்ந்தவர், இந்த பகுதியை சார்ந்தவர், இந்த இனத்தை சார்ந்தவர், இந்த குடும்பத்தை சார்ந்தவர் என்று நாம் அறிந்து கொள்வதற்காக அல்லாஹு தஆலா நம்மை குடும்பங்களாக, கோத்திரங்களாக, கவும்களாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான். சங்கைக்குரியவர்களே, அதே போன்று ஒவ்வொரு நபிக்கும் அல்லாஹு தஆலா ஒரு உம்மத்தை சமர்ப்பித்திருக்கிறான். அந்த உம்மத்திலே உயர்ந்த உம்மத்தாக, சிறந்த உம்மத்தாக இந்த உம்மாவை, இந்த சமூகத்தை அல்லாஹ் ஆக்கி அருளி இருக்கிறான். அதையும் அவனுடைய திருமறையில் சொல்லுகிறான், நீங்கள் தான் சிறந்த உம்மத்தி என்று. இந்த உம்மத்திலும் கூட பல கவும்கள் இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது, பல சமூகம் இருப்பதை பார்க்க முடிகிறது, பல சமுதாயங்கள் பிரிந்திருப்பதை பார்க்க முடிகிறது. இந்த சமூகத்தில், இந்த சமுதாயத்தில் மிக உயர்ந்த உன்னதமான கோத்திரம் யார் என்றால் அதற்கு விடையாக அல்லாஹ்வே சொல்லுவான், குல் லா அஸ்அலுக்கும் அலைஹி அஜ்ரன் இல்லல் மவத்தத ஃபில் குர்பா. நாயகமே, நீங்கள் இந்த சமூகத்திடத்தில் எதையும் கேட்க வேண்டாம், இந்த சமூகத்திடத்தில் நீங்கள் எதையும் வேண்ட வேண்டாம். இந்த சமுதாயத்திற்காக நீங்கள் ஆற்றிய பணிகள், இந்த சமுதாயத்திற்காக நீங்கள் செய்த சேவைகள், நீங்கள் செய்த தொண்டுகள், இவைகளெல்லாம் எண்ணற்றவை, அளவிட முடியாதவை, நிகரற்றவை, எண்ணிக்கையில் உட்படாதவை. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆற்றிய சேவைகள், அவர்கள் ஆற்றிய பணிகள், அவர்கள் ஆற்றிய தொண்டுகள், இவைகளெல்லாம் என்ன என்று பட்டியலிட்டால் பட்டியல் இதுதான் என்று சொல்ல முடியாத அளவிற்கு அது விரிவாக இருக்கும். அதனுடைய தகவல்கள் வேறு. அருமையானவர்களே, மொத்தத்தில் இந்த சமுதாயத்தை நரகத்தினுடைய விளிம்பிலிருந்து காத்து சுவனத்திற்கு அனுப்பிவிட வேண்டும் என்பதில் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டிருந்த ஆர்வம், ஆவல், இந்த ஆவலும் ஆர்வமும் ஆசையும் எப்படிப்பட்டது என்பதை குறித்து வல்லவனாம் அல்லாஹ் குறிப்பிடும் பொழுது, ஹரீசுன் அலைக்கும், உங்கள் மீது அவர்கள் பேராவல் கொண்டவர்களாக இருக்கிறார்கள் என்று அவனுடைய அருள்மறையாம் திருக்குரான் ஷரீஃபில் அல்லாஹ் குறிப்பிடுவான்.
அப்படிப்பட்ட நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது சமூகத்தில், தனது உம்மாவில் எந்த ஒரு மனிதனும் நரகம் சென்றுவிடக் கூடாது என்பதில் கண்ணும் கருத்துமாக இருந்த நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்திடத்தில் எதையும் கேட்கவும் இல்லை, எதையாவது அவர்கள் எதிர்பார்த்தார்களா? எதையும் எதிர்பார்க்கவும் இல்லை. ஆனால் ஒன்றை மாத்திரம் கேளுங்கள் என்று சொன்னான். அது மவத்தன் ஃபில் குர்பா, அஹ்லுல் பைத்துக்களை நேசிப்பது. அதை நீங்கள் கேளுங்கள் என்றான். அதை அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டளையிட்டான். கேட்க சொன்னார்கள், அதை கேட்கவும் செய்கிறார்கள். எனவே இறுதி காலம் வரை இந்த சமூகத்திடத்திலே நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட ஒன்று அஹ்லுல் பைத்துக்களை நேசிப்பது என்பது. அந்த அஹ்லுல் பைத்துக்களில் உட்பட்டவர்கள் யார் என்றால் அது நமக்கெல்லாம் தெரிந்த ஒன்று. அஹ்லுல் பைத்துகள் யார் என்பது நமக்கு தெரியும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இணைந்த சய்யிதத்துனா ஃபாத்திமத்து ஸஹ்ராயில் பத்தூல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய அருமந்த கணவனார் சய்யிதுனா அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களினுடைய அருமை மக்களாகிய கொழுந்துகளாகிய சய்யிதுனா ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, சய்யிதுனா ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இவர்கள் தான் அஹ்லுல் பைத்துக்கள். இவர்களுடைய வாழையடி வாழையாக, இவர்களுடைய சில்சிலாவில், இவர்களுடைய நசபிலே வரக்கூடியவர்கள் அஹ்லுல் பைத்துக்களாக கருதப்படுகிறார்கள். சங்கைக்குரிய பெருமக்களே, இந்த அஹ்லுல் பைத்துக்களை நேசிப்பது தார்மீக கடமை என்று அல்லாஹ் குர்ஆனின் வாயிலாக எங்களுக்கு சொன்னான். அந்த வகையில் இன்றைய சமுதாயம் அவர்களை நேசிப்பது கடன் பட்டிருக்கிறது என்பதை நாம் உணர்த்துவதற்காகவும் இந்த உரையை நாம் இங்கே செய்கிறோம். இன்றைய தினம் சய்யிதுனா ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களினுடைய நினைவாக இந்த நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது என்று சொன்னால் அதனுடைய நோக்கம் அஹ்லுல் பைத்துக்களை இதயத்தில் உயர்த்தி வைப்பது என்பது. அஹ்லுல் பைத்துக்களை இதயத்திலே உயர்த்தி வைப்பது என்பது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அல்லாஹ் விரும்பி கேட்ட ஒன்று. நீங்கள் கேளுங்கள் என்றார். அந்த அடிப்படையிலே இந்த நிகழ்வு நடத்தப்படுகிறது. ஆனால் ஒன்றை நாம் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். ஒன்றை உயர்த்துவதற்காக இன்னொன்றை தாழ்த்தக்கூடாது. ஒன்றை உயர்த்துவதற்காக இன்னொன்றை தாழ்த்தக்கூடாது. ஒரு பொருள் ஒரு நிலையில் இருக்கிறது என்றால் அது அதே நிலையில் இருக்கும். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறப்பு, அவர்களுடைய மகத்துவம், அவர்களுடைய மாண்பு, இதை சுட்டிக்காட்டுவதற்காக பிற நபிமார்களை தாழ்த்தி பேச முடியுமா? எப்படி தாழ்த்தி பேச முடியாதோ அதே போன்று அஹ்லுல் பைத்துக்களை உயர்த்தி பேசுவதற்காக மற்றவர்கள் யாரையும், சஹாபிகளில் எந்த ஒருவரையும் தாழ்த்தி பேசுவது என்பது ஷரியத்தில் தடை செய்யப்பட்ட ஒன்று என்பதை நாம் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். ஏனெனில் அன்னலம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களினுடைய அருமந்த தோழர்களில் எந்த ஒரு தோழரையும் நீங்கள் குறைவோடு பார்க்காதீர்கள் என்று கட்டளையிட்டிருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, அல்லாஹ்வும் அவனுடைய தோழர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோழர்கள் அத்துணை பேரையும் பொருந்திக் கொண்டதாக அறிவிக்கிறார். அல்லாஹ் பொருந்திக் கொண்ட ஒருவரை நான் பொருந்த மாட்டேன் என்று சொன்னால் அவருடைய நிலை என்ன என்பதை நீங்கள் உணர வேண்டும். அல்லாஹ் பொருந்துகிறார். ஒரு சஹாபிகள் அத்துணை பேரையும் அல்லாஹ் பொருந்திக் கொண்டதாக சொல்லுகிறார். அப்படி பொருந்திக் கொண்ட சஹாபிகளை நான் பொருந்த முடியாது என்று சொன்னால் அது அல்லாஹ்வுக்கு எதிராக போர் தொடுப்பது. அஹ்லுல் பைத்துக்களினுக்கு நிகராக இன்னொரு குடும்பத்தை ஒருபோதும் சுட்டிக்காட்ட முடியாது. அப்படி காட்ட முடியுமா? எல்லா குடும்பங்களினுடைய தொடரும் அருந்துபட்டு போய்விடும் ஆகிரத்தில். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், எல்லா குடும்பத்தினுடைய தொடரும் ஆகிரத்திலே அருந்துபட்டு போய்விடும், என்னுடைய குடும்பத்தை தவிர என்கிறார்கள். அந்த சில்சிலா தங்க வழி தொடர் கியாமத்து நாளையிலும் தொடரும். கியாமத்து வரை மாத்திரமல்ல, கியாமத்திலும் தொடரும் என்பது ஹதீதுகளிலும் வரலாறுகளிலும் நீண்ட நெடிய சான்றுகள் இருக்கிறது. ஆகவே அதற்கு நிகராக இன்னொரு குடும்பத்தை, இன்னொரு கௌமை நிச்சயமாக யாரும் சொல்ல முடியாது. அதே சமயம் அந்த குடும்பத்தை உயர்த்துவது ஒரு மனிதனின் மீது தார்மீக கடமை என்றால் இன்னொரு கடமை இருக்கிறது. சஹாபிகளில் எந்த ஒரு சஹாபியையும் தாழ்த்தி விடாமல் இருப்பதும் கடமை. எப்படி இது உயர்த்துவது கடமையோ அதே போன்று யாரையும் தாழ்த்தி விடவும் கூடாது, எந்த ஒரு சஹாபியையும். இன்று பார்க்கிறோம், கொள்கையிலே பல்விதமான கொள்கைகள் இன்னைக்கு வந்திருக்கு. குறிப்பா 2 விதமான நிலைப்பாடுகள் இங்கே இருக்கிறது. அஹ்லுல் பைத்துக்களை பொறுத்தவரை
ரெண்டு விதமான தவறான நிலைப்பாடுகள் இருக்கிறது. ரெண்டு விதமான தவறான நிலைப்பாடுகள். ஒன்று, அஹ்லுல் பைத்துக்களை உயர்த்துகிறோம் என்பதற்காக மற்ற சஹாபிகளை தாழ்த்தி பேசுவது. இது தவறான வழி, இது தவறான அணுகுமுறை. இன்னொன்று என்ன தெரியுமா? இன்னொரு அணுகுமுறை, அது இதைவிடவும் மோசமானது. அஹ்லுல் பைத்துகளிலே இருக்கக்கூடிய ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களையே தாழ்த்தி பேசுவது. இது தௌஹீத்வாதிகளினுடைய கொள்கை. அவர்கள் இன்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள். வெளியிடங்களிலே பார்க்கும் பொழுது அவர்களுடைய கொள்கை என்ன தெரியுமா? கூஃபாவை நோக்கி சையதுனா ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, சையதுனா ஹுசைன் ரலியல்லாஹு நாம சொல்றோம், அவங்க அப்படி சொல்றது இல்ல, பேரை மட்டும் தான் சொல்லுவாங்க. அவர்கள் கூஃபாவை நோக்கி சென்றதே தவறாறு, அரசியல் பிழை. அவர்கள் அப்படி சென்றிருக்க கூடாது. கூஃபாவிலே அவர்களுக்கு ஆதரவு இல்லை, அரசமைக்க முடியாது என்றெல்லாம் தெரிந்துதான் சையதுனா ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூஃபாவுக்கு சென்று தன்னுடைய மரணத்தை தானே தேடிக்கொண்டார்கள் என்று அஹ்லுல் பைத்துக்களின் மீது, குறிப்பாக ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மீது குப்பையை கொட்டுகிறார்கள். இது ஆக பெருந்தவறு. இந்த இரண்டு தவறுகளிலிருந்தும் அல்லாஹ் எங்களை பாதுகாத்து வைத்திருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ். நாங்கள் அப்படி சொல்லவும் இல்லை, இப்படி சொல்லவும் இல்லை. அஹ்லுல் பைத்துக்களை கண்ணியப்படுத்துகிறோம். இன்ஷா அல்லாஹ் இந்த வையகத்தில் எங்களுடைய உயிர் இருக்கும் வரை அஹ்லுல் பைத்துக்களை கண்ணியப்படுத்துவோம். அந்த தௌஃபீக்கை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் தந்தருள் பாலிப்பானாக. அதே சமயம் அஹ்லுல் பைத்துக்களாலும் அன்னலம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லீடர் ஆஃப் தி அஹ்லுல் பைத், அவர்கள் தானே தலைவர். அந்த சிறந்த குடும்பத்தினுடைய தலைவரால், இந்த உலகத்தினுடைய ஒட்டுமொத்த தலைவரால், ஆகிரத்திலும் அவர்கள் தான் தலைவர். அவர்களாலும் நேசிக்கப்பட்ட எந்த ஒரு சஹாபியையும் குறைவான கண்களோடு நாங்கள் பார்க்கவும் மாட்டோம். இந்த இரண்டு தௌஃபீக் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்கள் தான் இந்த வழியில், இந்த வகையில் நேர்வழி பெற்றவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்வோமாக. ஏனெனில் இன்று வஹாபிகளை பொறுத்த வரைக்கும் அவங்க பேசும் பொழுது ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய அணுகுமுறை, கர்பலாவை பொறுத்தவரை அந்த யுத்தம் நடந்தது, மதீனாவை விட்டு மக்காவிற்கு வந்து, மக்காவை விட்டு மதீனாவிற்கு, கர்பலாவிற்கு, கூஃபாவை நோக்கி சென்றது என்பதெல்லாம் பிழை என்று அவர்கள் பேசி தீர்க்கிறார்கள். அதற்கு சில காரணங்களையும் முன்வைக்கிறார்கள். அவர்கள் சில பேர் அழைத்தார்கள் என்பதற்காக சென்றுவிட முடியுமா? சில பேர் அழைத்தார்கள் என்பதற்காக செல்ல முடியுமா? அது அவர்கள் செய்த பிழை. தந்தை விட்ட ஆட்சியை பிடிப்பதற்காக இவர் சென்றார் என்று பேசுகிறார்கள். சையதுனா அலியும் கர்ரமல்லாஹு வஜ்ஹஹு ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் விட்ட ஆட்சியை பிடிப்பதற்காக அவர்கள் செல்லுகிறார்கள். அவங்க சென்றதே, வாப்பா அலி ரலியல்லாஹு அன்ஹு கலீஃபாவா இருந்தாங்க, கூஃபால தான் அவங்களுடைய ஆட்சியும் இருந்தது. அந்த ஆட்சியை கைப்பற்றுவதற்காகத்தான் இவர்கள் சென்றார்கள் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்று அபாண்டமான ஒரு பொய்யை சையதுனா அலியன் கர்ரமல்லாஹு வஜ்ஹஹு ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மீது சுமத்துகிறார்கள். உண்மையில் நடந்த என்ன தெரியுமா? நீண்ட நெடிய வரலாறு. வேண்டுமானால் ஷஹீதே கர்பலா என்று ஒரு தனியான உரையை நான் ஏற்கனவே நிகழ்த்தி இருக்கிறேன். இந்த பிரச்சனைக்கு பிறகு, இவர்கள் இந்த பொய்யான குற்றச்சாட்டுகளை வைத்ததற்கு பிறகு அதற்கான சீடியும் வெளியாக இருக்கிறது. 2 மணி நேரம் பேசியிருக்கிறேன். அவ்வளவு தகவல்களையும் இங்கே கொட்ட முடியாது. இதோடு இன்னொன்றும் இங்கே சேர்ந்திருக்கிறது என்பதால் அதையும் பேச வேண்டியது இருக்கிறது. ஒன்று, அவர்களுக்கு எதிராக கருத்துக்கள் சரிய சத்தியத்திற்கு முரணாக இவர்கள் வஹாபிகள் சொல்லி இருக்கிறார்கள் அல்லவா, அது தவறு என்பதை தெளிவுபடுத்த வேண்டியது இருக்கிறது. இன்னொன்று, அஹ்லுல் பைத்துக்களை நாங்கள் கண்ணியப்படுத்துகிறோம் என்பதற்காக சஹாபிகளை குறைவுபடுத்தி பேசுகிறார்கள் என்பார் அல்லவா, அதையும் தெளிவுபடுத்த வேண்டியது இருக்கிறது. எனவே இந்த இரண்டையும் இன்ஷா அல்லாஹ் இந்த குறைந்த நேரத்தில் நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வஃபாத்தான பிறகு யஸீத் ஆட்சிக்கு வருகிறார். ஆட்சிக்கு வந்து தான் ஆட்சிக்கு வந்து விட்டேன் என்பதை நட்டநிரிசி அவர் அறிவிக்கிறார். மதீனாவிற்கு நட்டநிரிசியில அந்த தகவல் வருகிறது. மதீனாவினுடைய கவர்னராக இருந்தவர் சையதுனா ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அழைத்து, அன்னைக்கு அவர் பயந்தது 2 பேரை, நம்முடைய ஆட்சியை கைப்பற்றுவதற்கு மக்கள் பலம் உள்ளவர்கள் 2 பேர். ஒன்று சையதுனா ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், இன்னொன்று சையதுனா அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். இந்த 2 பேரையும் அவர்கள் பயந்தார். அதிலும் குறிப்பாக ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு ஆட்சியினுடைய தொடர்பு இருக்கிறது. அவங்களுடைய வாப்பா அலி ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சியில இருந்தவங்க, அஹ்லுல் பைத்திலே இருக்கக்கூடியவர்கள். மக்களினுடைய பேராதரவு ஹிஜாஸை பொறுத்தவரை அவர்களுக்கு இருந்தது. எனவே அவர்கள் ஆட்சிக்கு வந்து விடுவார்களோ, அந்த ஆட்சியை தனக்கு உரியது என்று கேட்பார்களோ என்றெல்லாம் பயந்து
அதை எப்படியாவது இந்த ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று யசீத் என்ன செய்தார்? ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்திலிருந்து பகிரங்கமாக, வலுக்கட்டாயமாக, இக்ராகாக வற்புறுத்தி பையத்தை பெறுவதற்கு முயன்றார். அவங்க சொன்னாங்க, எனக்கு இந்த ஆட்சியின் மீது ஆசையும் இல்லை, தேவையும் இல்லை, நான் நாடவும் இல்லை, என்னை விட்டு விடுங்கள், நான் ஒதுங்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இதான் அவர்கள் சொன்னது. ஆனாலும் யசீதும் யசீதோடு கூட இருந்தவனும் மதீனாவினுடைய கவர்னராக இருந்தவரினுடைய ஆலோசகர் இப்படி ஒரு சிலர் கிடந்து முனாஃபிக்குத்தனமான வேலைகளை பார்த்து ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு இருக்கக்கூடிய மரியாதை அந்த ஊரிலே, அவர்களுக்கு இருக்கக்கூடிய கண்ணியம் அந்த நாட்டிலே, அது அவர்களுடைய உள்ளத்தில் பொறாமை ஏற்படுத்தியது. அவர்கள் ஒருவேளை ஆட்சிக்கு வந்தால் இந்த ஆட்சியிலே நாம் சுரண்ட முடியாது, கரப்ஷன் பண்ண முடியாது, நமது இஷ்ட பிரகாரம் நடக்க முடியாது என்று நினைத்த கருதிய சில முனாஃபிக்குகள் செய்த வேலைதான் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை நிர்பந்தமாக பையத்தை செய்வதை கேட்டது. ஆனால் அவர்கள் மறுத்துட்டாங்க, நான் பையத்தும் செய்யல, எனக்கு ஆட்சியும் வேண்டாம், நான் எந்த ஆட்சியும் தேடவில்லை, அது எனக்கு தேவையும் இல்லை, நான் ஒதுங்கி வாழுகிறேன் என்றார்கள். அதற்கு பிறகு அவர்கள் மதீனாவை விட்டு மக்காவிற்கு வந்தார்கள். ஏன்னா மதீனாவிலே நிர்பந்தம் அதிகமாக இருந்தது, மக்கா ஒரு பாதுகாப்பாக இருந்தது. மக்காவிற்கு வந்ததற்கு பிறகு கூஃபாவிலிருந்து மக்கள் கடிதங்கள் எழுதினார்கள். கூஃபாவிலிருந்து மக்கள் கடிதங்கள் எழுதினார்கள். ஒரு கடிதம், 2 கடிதமா? இன்னைக்கு ஒரு கடிதத்தை நம்ம எழுதுறோம், மெயில டைப் பண்றோம், என்டர் பண்றோம், சென்ட் அனுப்புறோம், முடிஞ்சு போச்சு. அடுத்த ஒரு நிமிடத்திற்குள்ளால், அரை நிமிடத்திற்குள்ளால், 15 செகண்டுகளுக்குள்ளால், வினாடிகளுக்குள்ளால் உலகத்தில் எந்த முக்கு மூலையில் நாம் யாருக்கு அனுப்புகிறோமோ அந்த கடிதம் கிடைக்கும். அன்றைய காலம் அப்படியா? ஒவ்வொரு கடிதத்தையும் ஒரு குதிரை வீரன் கொண்டு வர வேண்டும். கூபாவிலிருந்து மக்காவிற்கு கடிதம் கொண்டு வருவதாக இருந்தால் எவ்வளவு நாட்களாக ஆகும்? குதிரையிலே வருவதா, தங்கி தங்கி வர வேண்டும். அப்படி பல நாட்கள். ஒரு கடிதம், 2 கடிதம் என்று எத்தனை கடிதங்கள் வந்தது தெரியுமா? ஒரு 10 கடிதங்கள் இருக்குமா? அல்லது ஒரு 100 கடிதங்கள் இருக்குமா? 10,000க்கு மேற்பட்ட கடிதங்கள் வந்தது. எவ்வளவு அழைப்பு வந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க. 10,000க்கு மேற்பட்ட கடிதங்கள். நீங்கள் வாருங்கள், எங்களுக்கு நல்லாட்சி தார வாருங்கள் என்று. 10,000 கடிதத்துக்கு பிறகும் கூட அசைந்து கொடுக்காதவர்கள் தான் செய்தனா ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். இன்னைக்கு 4 பேர் சேர்த்துட்டாலே நான் தலைவங்கிறான், 4 பேர் சேர்ந்துட்டா நான் தலைவங்கிறான். மனிதர்களுடைய நிலை. ஒரு கட்சியிலே தனக்கு சரியான பதவி கிடைக்கவில்லை என்று சொன்னால் அவன் ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறான். அப்படிப்பட்ட இந்த காலத்திலே அவர்களை எண்ணி பார்க்கிறோம், அவர்களுடைய தூய்மையும் பரிசுத்தமும். வாருங்கள், உங்களுக்கு நாங்கள் பக்கபலமாக நிற்கிறோம், துணை நிற்கிறோம், வாருங்கள் என்று அழைத்த போதிலும் கூட செய்தா ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா 10,000க்கும் மேற்பட்ட கடிதங்கள் அழைப்பு விடுத்த போதிலும் கூட அசைந்து கொடுக்காதவர்கள் அன்னலம் கண்மணியாம் அருள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய திருப்பேர் செய்தனா ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தான் நடந்தது. ஆனாலும் கூட ஏன் போனாங்க? அப்போ அதுக்கு பிறகு அங்கிருந்து குழுக்கள் வந்தார்கள். கடிதம் வேலை செய்யல, கடிதம் இவ்வளவு கடிதங்கள் அனுப்பியும் கூட அவர்கள் வருகை தரவில்லையே என்று அவங்க என்ன செஞ்சாங்க? அங்கிருந்து குழு குழுவாக புறப்பட்டு வந்து நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்தினார்கள், வாருங்கள் என்று. அவங்க சொன்னது என்ன தெரியுமா? நான் இப்ப சொல்றதெல்லாம் வரலாறு நமக்கு மாத்திரம், எச்சரிக்கை வஹாபிகளுக்கு. ஏன்னா அவங்க இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த ஊர்ல பேசுறாங்களோ இல்லையோ, அங்கே பேசுவது இங்கே வருவதற்கு எவ்வளவு நாட்கள் ஆகும், எவ்வளவு நேரம் ஆகும். எனவே அது தவறான ஒரு உரை என்பதை, இப்படிப்பட்ட ஒரு தவறான உரை அல்லாஹ்வும் பொருந்திக் கொள்ள மாட்டான், அவருடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பொருந்திக் கொள்ள மாட்டார்கள். அவாண்டமாக, அநியாயமாக, அட்டூழியமாக, அக்கிரமாக ஒரு அற்புதமான குடும்பத்தின் மீது பழியை சுமத்துவதை அல்லாஹ் பொருந்த மாட்டான். அவங்க குழுக்களாக வந்து அவங்க என்ன கேட்டாங்கிறத பாருங்க. கண்மணி நாயகத்தினுடைய திருப்பேரரே, நீங்க வரணும், கூஃபாவுக்கு வரணும், உங்களுக்கு ஆட்சியின் மீது ஆசை இல்லை. அவங்க சொல்றாங்க, உங்களுக்கு ஆட்சியின் மீது ஆசை இல்லை. கூஃபாவினுடைய பிரதிநிதிகளாக, மக்கள் பிரதிநிதிகளாக வந்தவர்கள் ஏதோ ஒரு தடவை 2 தடவை வரல, அவங்க பல 100 தடவை வந்துட்டாங்க. பல 100 தடவை வந்து கேட்கிறார்கள், உங்களுக்கு ஆட்சியின் மீது ஆசை இல்லை, இந்த உலகத்தின் மீது ஆசை இல்லை, பொருளின் மீது ஆசை இல்லை, ஆள வேண்டும் என்ற ஆசை இல்லை, பதவியின் ஆசை இல்லை, அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். நாங்க உங்களிடத்துல இந்த ஆட்சியை ஒப்படைக்க வேண்டும் என்று துடிப்பது ஏன் தெரியுமா? உங்க வாப்பா எங்களுடைய பகுதி ஆண்டார்கள் என்பதற்காகவும் அல்ல,
அலிநாயகம் ஆட்சி செய்தார்கள் என்பதற்காகவும் அல்ல, உங்களிடத்திலே பதவியை தர வேண்டும் என்று நாங்கள் விரும்புவது ஏன் என்றால், நாங்கள் அங்கே அநீதம் இழைக்கப்படுகிறோம். அநியாயமாக, அட்டூழியமாக பலமான வரிகள் எங்கள் மீது சுமத்தப்படுகிறது. லஞ்ச லாவண்யங்கள் நாட்டிலே மிகைத்து விட்டது. கொடுங்கோல் நடக்கிறது, அட்டூழியம் நடக்கிறது. நாங்கள் நிம்மதியாக வாழ முடியவில்லை. அப்படி நாங்கள் நிம்மதியாக வாழ ஒரு சரியான தலைமை இருக்கிறது என்றால் அது நீங்கள் என்று நாங்கள் கருதுகிறோம், எங்கள் மக்கள் கருதுகிறோம். இப்போ நீங்க உங்களுக்காக அல்ல, நாங்கள் நிம்மதியாக வாழ, நாட்டிலே நடக்கக்கூடிய அநீதங்கள் அழிய, லஞ்ச லாவண்யங்கள் ஒழிய நீங்கள் வருகை தரக்கூடாதா? இப்படி கேட்டதற்கு பிறகு இப்ப இவங்க என்ன செய்ய முடியும் யோசிங்க. அவங்க இப்படி ஒரு முறை அல்ல, பல 100 முறை வந்து வற்புறுத்துகிறார்கள். அப்ப நீங்க ஒதுங்கி வாழ்வீங்க, மக்களாக இருக்கக்கூடிய நாங்கள் சங்கடத்திலேயும் கஷ்டத்திலேயும் துன்பத்திலேயும் உழலுகிறோமே, அநீதமான ஆட்சியிலே உட்பட்டு உழலுகிறோமே, அதெல்லாம் நீங்கள் பொருந்திக் கொள்கிறீர்களா என்று கேட்கிறார்கள். இது அவங்களுடைய மனசை தொடுது, இவ்வளவு தொடுது. இப்படியெல்லாம் மனசை தொட்டதற்கு பிறகு புறப்பட வேண்டிய நிர்பந்தம் அவர்கள் மீது சுமத்தப்பட்டது. அப்படி புறப்படும் பொழுதும் கூட சையதுனா அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா போன்றவர்கள் எல்லாம் சொன்னார்கள், நீங்கள் புறப்பட வேண்டாம், கூஃபாவை நம்பி செல்லாதீர்கள் என்று. அவங்க சொன்னாங்க, நான் ஆட்சியை தேடி போகல, ஆனால் இருக்கும் அநீதமான ஆட்சியை நான் அகற்றி நல்ல ஒரு ஆட்சியை வேறொரு தலைவரிடத்திலாவது கொடுக்கலாம் இல்லையா? மக்கள் இத்தனை பேர் அழைக்கிறார்கள், அழைத்தும் நான் போகவில்லை. ஆனா இப்படி ஒன்ன சொல்றாங்க, அநீதத்திலேயும் துன்பத்திலேயும் உழலக்கூடிய எங்களுக்கு நிம்மதியை பெற்றுத் தருவதற்கு நீங்கள் வரக்கூடாதா என்று கேட்கிறாங்க. நான் போகாமல் இருந்தால் அல்லாஹ் நாளை கியாமத்திலே என்ன பார்த்து கேட்கலாம், ஹுசைனே ரலியல்லாஹு தஆலா, இவ்வளவு மக்கள் உன்னை அழைத்தும் கூட சத்தியத்தை நோக்கி நீ ஏன் போகவில்லை என்று கேட்டால் ரப்புல் ஆலமீனுடைய சமூகத்தில் நான் எப்படி தலை நிமிர்ந்து நிற்பேன் என்று கேட்டாங்க. இதுதான் நோக்கம். எவ்வளவு பரிசுத்தமான நோக்கம், எவ்வளவு உயர்ந்த நோக்கம், எவ்வளவு தூர நோக்கோடு அவர்கள் பேசினார்கள், தூய சிந்தனையோடு பேசினார்கள். இவைகளை எல்லாம் மறைத்து விட்டு கொச்சைப்படுத்தி பதவி ஆசைக்காக அவர்கள் சென்றார்கள் என்று இன்றைய தௌஹீத்வாதிகள் பேசுகிறார்கள் என்று சொன்னால் இஸ்லாத்திற்கும் இவர்களுக்கும் இடையில என்ன தொடர்பு? குல்லாஸ் அலுக்கும் அலைஹி அஜ்ரன் இல்லல் மவத்தத்து ஃபில் குர்பா என்ற ஆயத்திற்கும் இவர்களுக்கும் இடையிலே எவ்வளவு பிளவு இருக்கிறது என்பதை எண்ணி பாருங்கள். ஆக அங்கே சென்ற செய்திகள், அங்கே அஹ்லுல் பைத்துக்கு இழைக்கப்பட்ட கொடுமைகளை எல்லாம் அது நீண்ட வரலாறு, அதை நான் விவரிப்பதற்குண்டான நேர காலம் இல்லை. நெஞ்சிலே இருக்கக்கூடிய நஞ்சு கருத்துக்களை அகற்றுவதுதான் இந்த உரைவினுடைய நோக்கம். வரலாற்றை சொல்ல வேண்டும், அது வேறு விஷயம். அதற்கான கால அவகாசங்கள் நேரங்கள் இதுவல்ல என்று நான் கருதுகிறேன். இன்னொரு நாள் இன்ஷா அல்லாஹ் விரிவாக அதை பேசுவோம், கர்பலாவை பற்றி. ஆனால் இங்கே நாம் சொல்ல வேண்டியது 2 விஷயங்கள். ஒன்று, அவர்கள் வஹாபிகளை பொறுத்தவரை கொண்டிருக்கக்கூடிய அவர்கள் சொல்லக்கூடிய கூற்றுகள் பொய்யானவை, உண்மைக்கு அப்பாற்பட்டவை, தூஷணமானவை என்பதை புரிந்து கொள்வோமாக. சையதுனா ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூஃபாவை நோக்கி சென்றதனுடைய அடிப்படையில் அப்ப கூட அவங்க உடனடியாக போகல. தங்களுடைய சாச்சா மகன் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய சகோதரர் சையதுனா அகீல் இப்னு அபீ தாலிப், சையதுனா அகீல் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களினுடைய மகனார் சையதுனா முஸ்லிம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை முதலாவது அனுப்புகிறார்கள் கூஃபாவிற்கு. நீங்கள் சென்று பாருங்கள், சாதகமாக இருக்கிறதா, நாம் அப்படி வந்து இந்த அநீதத்தை அகற்ற முடியுமா, இந்த துல்மை நீக்க முடியுமா என்றெல்லாம் முதலாவதாக தன்னுடைய சாச்சா மகன் முஸ்லிம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை, முஸ்லிம் இப்னு அகீல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அங்கே அனுப்புகிறார்கள். அவர்கள் சென்று அங்கே பார்க்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தை சார்ந்த முஸ்லிம் அவர்கள் வந்திருக்கிறார்கள் என்றதும் மக்கள் வந்து பையத்து செய்தார்கள், பல பேர் பையத்து செய்தார்கள். ஆனால் உபைதுல்லாஹ் இப்னு ஜியாத் அவன் தான் கவர்னராக இருக்கிறான். யஸீதுக்கு இந்த தகவல் கிடைக்கிறது. அவர் பஸ்ராவினுடைய கவர்னராக உபைதுல்லாஹ் இப்னு ஜியாத் என்பவர் இருக்கிறார். யஸீதுக்கு முஸ்லிம் இங்கே வருகிறார், எங்கே கூஃபாவிற்கு வருகிறார் என்று தகவல் கிடைத்ததும் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களினுடைய ஆட்சி மறந்து விடுமோ, வந்து விடுமோ என்று பயந்த யஸீத் இதற்கு அடக்கி ஆளக்கூடிய ஒரு சரியான ஆளை கூஃபாவிலே கவர்னராக ஆக்க வேண்டும் என்று கருதிய யஸீத்
பசராவினுடைய கவர்னராக இருக்கக்கூடிய இப்னு ஜியாதை, உபைதுல்லா இப்னு ஜியாதை கூஃபாவிற்கும் கவர்னராக ஆக்குகிறார். அங்கே அவருடைய கடுமையான பிடிக்கு மத்தியிலும் பல பேர் வந்து என்ன செஞ்சாங்க, பையத்து செய்த ஆரம்பித்தாங்க ஒரு சில நாட்களிலேயே. ஆனால் முஸ்லிம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரே வீட்டில் தங்கி இருக்கவில்லை, மாறி 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 அவர்கள் தங்கி இருந்தார்கள். ஏன்னா இவனுடைய பிரச்சனையும் இருக்குது. மக்களினுடைய அனுகூலம் எப்படி இருக்கிறது என்பதை பார்க்கத்தான் அவர்கள் வந்தார்கள். மக்கள் அனுகூலமாக இருந்தார்கள். குறிப்பிட்ட கொஞ்ச நாட்களிலே, ஒரு சில நாட்களிலேயே 18,000 பேர் அவர்களிடத்தில் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்காக உங்கள் கரத்தில் பையத்து செய்கிறோம் என்று சத்திய பிரமாணம் செய்தார்கள். 18,000 பேர் குறைந்த நாட்களில், ஏறக்குறைய 3 அல்லது 4 நாட்களில் 18,000 பேர் பையத்து செய்துகிறார்கள். அனுகூலமாக இருக்குதுங்கிற தகவலை கொடுத்தாங்க. ஆனா அதற்கு பிறகுதான் அந்த கூஃபியில் மாறி போனான். அரபியில சொல்லுவாங்க, அல் கூஃபி லா யூஃபி, கொடுத்த வாக்கை நிறைவேற்ற மாட்டான் என்று. அங்கே உபைதுல்லா இப்னு ஜியாதினுடைய கொடுமையான வார்த்தைகள், அவனுடைய அடக்குமுறைகளை பார்த்து பயந்து அவங்களாம் முஸ்லிம் ரலியல்லாஹு கைவிட்டு விட்டுட்டாங்க. கடைசியில் என்ன ஆயிடுச்சு தெரியுமா? எந்த வீட்டிலேயும் முஸ்லிம் ரலியல்லாஹு தஆலா இருக்க முடியாத நிலை. இதற்குள் கடிதம் அவர்களுக்கு போய் சேர்ந்து ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா புறப்பட்டு வர்றாங்க. இங்க வீடு இல்லாம அங்க சுத்துறாங்க மறைமுகமாக. ஒரு வீட்டுக்குள் ஒரு பெண்மணி, முஸ்லிம் நாயகமா நீங்க, முஸ்லிம் ரலியல்லாஹு நீங்க, ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் அல்லவா, வாருங்கள் அமருங்கள் என்று கூப்பிட்டு தன்னுடைய இல்லத்திலே மறைமுகமாக ஒரு காம்ராவில் அடைத்து வைத்தார்கள். உணவு கொண்டு கொடுப்பது. அந்த பெண்ணினுடைய மகன் பிலால் என்று ஒருவர், பிலால் ரலியல்லாஹு நினைச்சிடாதீங்க, பிலால் வஃபாத்தானதுக்கு பிறகு நடக்கக்கூடிய நிகழ்வு. அந்த பெண்ணினுடைய கூஃபாவை சார்ந்த பிலால் என்பவன் இங்கே முஸ்லிம் ரலியல்லாஹு தஆலா அவர்களை தன்னுடைய தாய் மறைமுகமாக மறைத்து வைத்திருக்கிறார் என்ற தகவலை இப்னு ஜியாதுக்கு கொடுக்கிறார். இப்னு ஜியாத் அவன் ஏற்கனவே அறிவிச்சிருக்கிறான், எந்த வீட்டில் முஸ்லிம் இருக்கிறாரோ அந்த வீட்டார் அத்துணை பேரையும் நான் கொல்லுவேன், யாராவது முஸ்லிமை காட்டி தந்தால் அவருக்கு தங்க பரிசுகளை நான் வழங்குவேன் என்றான் இப்னு ஜியாத். அதற்கு ஆசைப்பட்டு இந்த பிலால் காட்டி கொடுத்தான். 30க்கும் மேற்பட்டவர்கள் உள்ளே வந்தார்கள். திடீர் தாக்குதல் நடத்தினார்கள். முஸ்லிம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னன் தனியாக நின்று சமாளித்தார்கள். ஆனாலும் உடலில் 30 பேர் சூழ்ந்து நின்று கடுமையாக ஈட்டியாலும் அம்பாலும் வாட்களாலும் தாக்கியதின் நிமித்தம் உடல் முழுவதும் இரத்த சகதியாக இரத்தம் கொட்ட அவர்கள் கீழே விழுந்தார்கள். அவர்களை ஒரு கழுதையின் மீது ஏற்றி வைத்து கூஃபாவிலே ஊர்வலம் நடத்தினார். இப்னு ஜியாத் செய்கிறான். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தை சார்ந்த முஸ்லிம் ரலியல்லாஹு தஆலா அவர்களை கழுதையின் மீது ஏற்றி வைத்து கூஃபாவினுடைய பிரதான வீதிகளிலே வழி நடத்தினான். அப்படி வழி நடத்திய போது வழியிலே நின்று பல பேர் பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்படி பார்த்து கொண்டவர்களில் பல பேர் அவர்களிடத்தில் பையத்து செய்தவர்கள். எவ்வளவு கேவலமாக நடந்தார்கள். ஆனால் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு இந்த தகவல் தெரியாது. புறப்பட்டு முந்தைய தகவலை வைத்து புறப்பட்டு வந்தார்கள். கர்பலாவிலே அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள். அந்த வரலாற்றை பேசுவதற்குண்டான சக்தி இப்போது என்னிடத்தில் இல்லை. அருமையான பெருமக்களே, இதுதான் நடந்தது. ஆக ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒருபோதும் ஆட்சியை தேடி வரவில்லை. ஆட்சியின் மீதோ பொருளின் மீதோ பதவியின் மீதோ ஆசைப்பட்டவர்கள் வரவில்லை. அவர்கள் வந்ததெல்லாம் நல்லாட்சி இந்த மண்ணிலே மலர வேண்டும், மக்கள் சுபிட்சமாக இருக்க வேண்டும், சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதுதான் நோக்கமாக இருந்ததை அன்றி வேறு அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்வோமாக. அடுத்து இதோடு இந்த நிகழ்வை நான் நிகழ்த்திக் கொள்கிறேன். அடுத்து ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களை உயர்த்துவதற்காக, அஹ்லுல் பைத்துகளை உயர்த்துவதற்காக சஹாபிகளில் தாழ்த்தி பேச முடியுமா? அதற்கும் இதற்கும் என்ன தொடர்பு இருக்கிறது? இப்படி ஒன்றை சொல்லுவார்கள். அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய கிலாபத்தை சையதுனா அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பறித்து விட்டார்கள் என்று அபாண்டமான ஒரு குற்றச்சாட்டை சுமத்துவார்கள். ஒரு பெண்மணி, கண்மணியாம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையின் இறுதி பகுதியிலே வந்து சந்திக்கிறார்கள். நாயகமே, இப்போது வந்து நான் உங்களை சந்திக்கிறேன், உங்களிடத்திலே என்னுடைய தேவைகளை நான் பூர்த்தி செய்து கொள்கிறேன், எனது சந்தேகங்களுக்கு விடை கேட்டுக் கொள்கிறேன். நீங்கள் இல்லை என்றால் நான் யாரிடத்தில் வருது நீ வா, அபூபக்கர் உமர், அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்திலேயும் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்திலேயும் வா என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு பிறகு யார் யார் என்பதையும் மறைமுகமாக இங்கே தெளிவுபடுத்தி வைத்திருக்கிறார்கள்.
அருமையான பெருமக்களே, இதுதான் நடந்தது. சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களினுடைய சிறப்பை குறித்து இன்னொன்றை சொல்வதாக இருந்தால், இதே கடைசி பகுதியிலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய வாழ்க்கையின் கடைசி பகுதியிலே பள்ளிவாசல் இருக்கிறாங்க. பள்ளிவாசல்ல பல வாசல்கள், பல வாயல்கள் இருக்கிறது. அப்படி பல வாயல்கள் இருக்கும் பொழுது அவங்க சொன்னாங்க, இந்த வாசல்களை எல்லாம் நீங்க அடைச்சிருங்க. இந்த வாசல்களை எல்லாம் நிறைய வாசல்கள் இருக்கிறது, இந்த வாயல்களை எல்லாம் அடைத்து விடுங்கள். அபூபக்கர் வரக்கூடிய வாயலை தவிர சொல்றாங்களா இல்லையா? இது ஹதீதுகளில் தெளிவாக இருக்கிறது. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வரக்கூடிய வாயிலை தவிர மற்ற வாசல்களை எல்லாம் நீங்கள் அடையுங்கள், அது திறந்திருக்கட்டும். இன்னொன்னு சொல்றாங்க, உங்களில் நீங்க எத்தனையோ பேர் தியாகம் செஞ்சிருக்கிறீங்க, உங்களுடைய மக்களை இழந்திருக்கிறீர்கள் எனக்காக. சஹாபிகள்ல மக்களை கொடுத்தவங்க இருக்கிறாங்க, மனைவியை இழந்தவர்கள் இருக்கிறார்கள், பொருளை இழந்தவர்கள் இருக்கிறார்கள், வீட்டை இழந்தவர்கள் இருக்கிறார்கள், ஊரையே துறந்த முஹாஜிரீன்கள் இருக்கிறார்கள். எவ்வளவு அர்ப்பணம் செய்த பெருமக்கள் சஹாபிகள். சாதாரண உட்கார்ந்து நம்ம பேச முடியுமா? சஹாபிகளை குறைத்து பேசுவதற்கு ஒரு மனிதனுடைய, ஒரு மூமினுடைய நாவுக்கு துணிவு இருக்க முடியாது. இருக்க முடியுமா? எந்த சஹாபியையும் குறைத்து பேசாதீர்கள். லா தசுப்பு சஹாபி, என்னுடைய தோழர்களில் யாரையும் நீங்கள் குறைத்து பேசிவிடாதீர்கள் என்று கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமுதாயத்திற்கு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். நபிகள் நாயகத்தினுடைய சொல்லை பின்பற்றக்கூடியவர்களாக இருந்தால் யாரும் சஹாபிகளை குறைச்சு பேச மாட்டாங்க. சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் இருக்கிறாங்க அந்த மஜ்லிஸ்ல, சஹாபிகள் இருக்கிறாங்க. அப்ப சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் செய்த தியாகங்கள், நீங்கள் செய்த அர்ப்பணிப்புகள், நீங்கள் செய்த பணிகள், இவைகளெல்லாம் அற்புதமானவை, அலாதியானவை. ஆனால் அவற்றுக்கெல்லாம் நான் உங்களுக்கு பிரதிபலன் செய்து விட்டேன் என்கிறாங்க. நீங்க என்ன செஞ்சீங்களோ அதுக்கு மேல நான் தந்துட்டேங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வைதா ஹய்யிதும் பிதஹியத்தின் ஃபஹய்யு பிஅஹ்ஸன மின்ஹா அw ருத்துவாங்கறான். ஒரு ஆள் உங்களுக்கு காணிக்கை தந்தா, தஹியத்தை வைத்தால் ஒன்று அதை விட சிறப்பா செய்யுங்க, அல்லது அதை போலவாது செய்யுங்கிற அல்லாஹ். இங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுல ஒன்று, இது சலாமையும் குறிக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னா வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ்னு சொல்லுங்க என்பதையும், இது பல வியாக்கியானங்களை முஃபஸ்ஸிரீன்கள் எழுதுவார்கள். ஒரு நன்மை உங்களுக்கு செய்யப்பட்டால் அதை விட சிறந்ததை நீங்கள் செய்யுங்கள் என்கிறான் அல்லாஹ், அல்லது அதே அளவாவது செய்யுங்கள் என்கிறான். இங்க நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாம் கற்பனையும் கூட பண்ணி பார்க்க முடியாத சிறந்த பாக்கியங்களை எங்களுக்கு தந்திருக்கிறார்கள் இல்லையா? ஈமான தந்தாங்க, சொர்க்கத்தை தர்றாங்க, அற்புதமான இந்த உம்மத்திலே இருக்கும் பாக்கியம் கிடைத்திருக்கிறது. எவ்வளவு பெரிய பாக்கியங்கள் நமக்கு கிடைத்திருக்கிறது. ஒன்றுக்கு 10 நன்மைகள் குறைந்தது. மஞ்சாபில் ஹசனதி ஃபலஹு அஷ்ரு அம்சாலிஹா. ஒரு நன்மையை நீங்கள் செய்கிறீர்களா, குறைந்தபட்சம் 10 நன்மைகள், அது 700 வரை பிரிகிறது, 700 வரை விரிகிறது. ஒன்றுக்கு 10 நன்மைகளை அல்லாஹ் தருகிறான். இந்த சமுதாயத்திற்கு அல்லாஹ் கொடுத்த பாக்கியம் இல்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஒரு முறை ஸலவாத்து சொன்னால், மன் ஸல்லா அலைஹி ஸலாத்தன் வாஹிதத்தன் ஸல்லல்லாஹு அலைஹி அஷ்ர ஸலவாத், என் மீது யார் ஒரு முறை ஸலவாத்து சொல்கிறாரோ அவர் மீது 10 முறை அல்லாஹ் ஸலவாத்து சொல்கிறான். நாம சொல்ற ஸலவாத்துக்கும் அல்லாஹ் சொல்ற ஸலவாத்துக்கும் டிஃபரண்ட் இருக்கா இல்லையா? நாங்க சொல்ற ஸலவாத் என்ன? அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மத் அப்படிதானே இருக்கும். ஒன்னு சல்லின்னு வரும், அல்லது சல்லான்னு வரும், ஸல்லல்லாஹு அலா முஹம்மதுன்னு வரும். என்ன அர்த்தம்? அல்லாஹ்வே நீ ஸலவாத்து சொல்வாயாக, அல்லது அல்லாஹ் ஸலவாத்து சொல்வானாக. இப்ப நாங்க எங்க ஸலவாத்து சொல்றோம்? நாங்க சொல்ற ஸலவாத்து அல்லாஹ் நீ ஸலவாத்து சொல்லு அப்படிங்கறதுதான் ஸலவாத்து, அல்லது அல்லாஹ் ஸலவாத்து சொல்வானாக என்று சொல்வதுதான் நாங்க சொல்ற ஸலவாத். வேற என்ன சொல்றோம்? இல்லையா? ஆனால் அல்லாஹ் ஏன் அந்த ஸலவாத்தை கூட அல்லாஹ்விடத்தில் தான் நாங்கள் பாரம் சாட்டுகிறோம். அதுவே ஸலவாத்தாகும் அமைகிறது. அதற்கு மகத்தான பாக்கியத்தை அல்லாஹ் தருவதாக 10 தடவை அவன் எங்கள் மீது ஸலவாத்து சொல்றான். அல்லாஹ் ஸலவாத்து சொன்னா எப்படி இருக்கும்? நம்ம சொல்ற ஸலவாத்துக்கும், நாம ஒரு ஆளுக்கு கிஃப்ட் கொடுக்குறோம், நாங்க ஒரு ஆளுக்கு கிஃப்ட் கொடுக்குறோம்னு வைங்க, என்ன சாதாரண ஒரு பொருளை கொடுப்போம். ஒரு லட்சாதிபதியாக இருக்கிறார், அவர் அவர தகுதிக்கு கொடுப்பார். ஒரு கோடீஸ்வரரா இருந்தா, மல்டி மில்லியனா இருந்தா, அவர் சொன்ன ஒரு பால் பாக்கெட்டை கூட கொடுப்பாரா? அவர் ஒரு பெரிய கண்டெய்னர் தான் கொடுப்பார். அவருக்கு தகுந்தவாறு அவர் கொடுப்பார். அல்லாஹ் அவனுக்கு தகுந்தவாறு தருவான் இல்லையா? நாங்கள் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனுடைய ஹபீபாகிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொன்னால்
அல்லாஹ் எங்கள் மீது 10 தடவை சொல்வதாக ஸல்லல்லாஹு சொல்றாங்க. இவ்வளவு பெரிய பாக்கியங்கள் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது, இவ்வளவு பெரிய பாக்கியங்கள் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. ஆக சஹாபிகளை பார்த்து சொன்னார்கள், உங்களுக்கு நான் நீங்கள் செய்ததை விட அதிகமாக செய்து விட்டேன். நரகத்தை விட்டு பாதுகாப்பு தந்தாங்க. அதுவும் சொல்ல போனா ரலியல்லாஹு அன்ஹும், அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டான் என்று சொர்க்கத்தை விட உயர்ந்த, நரகத்தினுடைய பாதுகாப்பை விட உயர்ந்த அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தை பெற்று தந்தவர்கள். எல்லா சஹாபிகளுக்கும் பொருத்தம் கிடைச்சிருச்சு. ஆகவே நீங்கள் என்ன செய்தீர்களோ, என்ன தியாகம் செய்தீர்களோ, என்ன அர்ப்பணிப்பு செய்தீர்களோ, அதை விட பன்மடங்கு நான் உங்களுக்கு செய்து விட்டேன். ஆனால் நான் ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும் பாக்கி, அது அபூபக்கர் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு ஆளுக்கு மாத்திரம் நான் எஞ்சியிருக்கிறேன். அவர் செய்த தியாகத்திற்கு நான் இன்னும் செய்து முடிக்கவில்லை, ஆகிரத்தில் நான் அவருக்கு கொடுப்பேன் என்றார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட ஒரு சஹாபி யாராவது குறைச்சு பேசினா ரசூலுல்லாஹ் முதல்ல புரிஞ்சுக்கிடுவாங்களா? ரசூலே பொருந்திக் கொள்ளாத ஒரு விஷயம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே பொருந்திக் கொள்ளாத ஒரு விடயம் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை. சுன்னத் ஜமாஅத்தினுடைய உலமாக்கள் நிறைய இருக்கிறாங்க, அவங்களுக்கு தெரியும் எந்த சஹாபியையும் சஹாபி இல்லைன்னு சொன்னா அவர் பாவி, எந்த சஹாபியையும் அவர் சஹாபி இல்ல, இவர் சஹாபி இல்ல என்று சொன்னால் அவர் பெரும் பாவி. ஆனால் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை சஹாபி இல்லை என்று சொன்னால் அவர் பாவி அல்ல, காஃபிர் என்கிறான் சுன்னத் ஜமாஅத்தினுடைய அகீதா. ஏன் என்று வரும்பொழுது அது குர்ஆனினுடைய ஆயத்திலேயே கால லி சாஹிபிஹி லா தஹ்ஸன் இன்னல்லாஹ மானா, சௌர் குகையிலே இருக்கும் பொழுது தன்னுடைய சாஹிபுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான், அல்லாஹ் சொல்றான் தன்னுடைய சாஹிபுக்கு சொன்னார்கள் நீங்கள் பயப்பட வேண்டாம் என்று. எப்போது அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய சுஹபத்தை ஒருவர் மறுத்தால் குர்ஆனை மறுத்ததாக ஆகிவிடுகிறது. ஏனெனில் பொதுவாக ஒவ்வொரு சஹாபிகளை பற்றி அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், பொதுவாக சொல்லியிருக்கிறான். சஹாபிகளை பற்றி முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் வல்லதீன மஅஹு, அவர்களோடு இருக்கக்கூடியவர்கள் யார் என்றெல்லாம் குறிப்பிட இல்லை. ஆனால் இங்கே தெளிவுபடுத்துகிறான், சௌர் குகையிலே இருந்தது சித்திக் நாயகம் மாத்திரமே. அங்க சொல்றாங்க, அல்லாஹ் சொல்றான், அவர்கள் சொன்னதாக வகால லி சாஹிபிஹி, தன்னுடைய சாஹிபுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா தஹ்ஸன் இன்னல்லாஹ மானா, அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான், நீங்கள் அஞ்ச வேண்டாம் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த செய்தியை அல்லாஹ் குர்ஆனிலே சொன்னதற்கு பிறகு யார் சித்தீக் நாயகத்தை சுஹபத்தை விட்டு, ரசூலினுடைய சுஹபத்தை விட்டு அப்பாற்படுத்துகிறார்களோ அவர்கள் தீனை விட்டு வெளியாகி விடுவார்கள் என்று உலமாக்கள் தெளிவுபடுத்துகிறார்கள், அகீதாவினுடைய உலமாக்கள். எனவே அருமையான பெருமக்களே, சங்கைக்குரியவர்களே, அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவருடைய அந்தஸ்து அதற்கு நிகராக இன்னொன்று சொல்ல முடியாது. அவ்வளவு பெரிய அந்தஸ்தை வரலாற்றில் நம்ம சொல்லி காட்டுவது உண்டு. ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய மடியிலே கண்மணியாம் சய்யிதுனா முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை தலை வைத்து படுத்திருந்த போது வெட்டவெளி, வானிலே நிறைய நட்சத்திரங்கள். நாயகமே, இந்த நட்சத்திர அளவுக்கு யாராவது நன்மை செய்திருப்பார்களா? நட்சத்திரத்தை என்ன முடியுமா? கண்ணு கெட்டி தூரம் அது விரிந்து பறந்து கிடக்கிறது. சுளவிலிருந்து கொட்டியது போன்று, அரிசி மணிகள் கொட்டியது போன்று வானம் முழுக்க அது விரிந்து கிடக்கிறது. அதை பார்த்து ஆயிஷா நாயகி கேட்கிறாங்க, இந்த அளவிற்கு யாராவது நன்மை செய்திருப்பார்களா? இருக்கிறாங்களே. இப்ப யாரு? ஆயிஷா நாயகி என்னும் அது நம்ம வாப்பாவை தான் சொல்ல போறாங்க, அபூபக்கர் சித்திக் தான். உமர் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது உமர். இவங்களுக்கு கொஞ்சம் முகம் வாடிட்டு, என்ன ஆயிஷா முகம் வாடுத என்ன? யார சொல்ல, என் தந்தையாக இருக்கும் என்று நினைத்தேன். அபூபக்கரையா சொல்லுகிறாய்? அவருடைய ஒன்றுக்கு, அவருடைய ஈமானுக்கு இந்த உலகத்தின் அத்துணைவனுடைய ஈமானும் நிகராகாது என்று குறிப்பிட்டு காட்டிய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வார்த்தைகளை எல்லாம் எண்ணி பார்க்க வேண்டும். அருமையானவர்களே, சங்கைக்குரியவர்களே, அஹ்லுல் பைத்துக்கு நிகராக இன்னொரு குடும்பம் இல்லை என்பதை சத்தியமிட்டு சொல்லுகிறோம். அதே சமயத்தில் சஹாபிகளில் எந்த சஹாபியையும் குறைத்து பேசக்கூடாது என்பதையும் அதே அளவில் சத்தியமிட்டு சொல்லுகிறோம். இதுதான் நடுநிலையான மக்களின் அல்லாஹ்வாலும் அவனுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாலும் பொருந்திக் கொள்ளப்பட்ட ஈமான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு பக்கத்தில் அவர்கள் அந்த பக்கம் கடப்பு செய்கிறார்கள், இஃப்ராத் தஃப்ரீத். யாரு? வஹாபிகள். ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மீதே குற்றச்சாட்டை சுமத்துகிறார்கள். கூபாவிற்கு அவர்கள் அரசாட்சியை நாடி சென்றார்கள் என்று.
பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்காக சென்றார்கள் என்று அநியாயமாக பழி சுமத்துகிறார்கள். அப்படி போறதா என்ன செஞ்சிருக்கணும்? போறதாக இருந்தா அவங்களுக்கு தான் எவ்வளவு பக்கபலமா இருக்கு, அவ்வளவு வரையும் வாங்கின படை திரட்டு இருக்கணும் இல்ல. குடும்பத்தார்களை ஏன் கூட்டிட்டு போனாங்க? மனைவி மக்களை ஏன் கூட்டிட்டு போனாங்க? பெண்களை கூட்டிட்டு போறதா? அவர்களோடு சென்ற வீரர்களுடைய எண்ணிக்கை வெறும் 72. 40 காலாட்படைகள், 32 பேர் வாகனத்திலே போனாங்க. வாகனம்னா இன்னைக்கு பென்ஸ் கார்ல இல்ல, சும்மா குதிரையிலும் கோவேரி கழுதிலும் ஒட்டகத்திலையும் போய் சேர்ந்தாங்க. 32 பேர், 72 பேர் தான் போனாங்க. இந்த 72 பேரை வச்சு என்ன சமாளிக்க முடியும்? யுத்தமா நடத்த முடியும்? அவ்வளவு எளிதாக சென்றார்கள். காரணம், அவர்களுடைய அழைப்பை ஏற்று நீதியான முறையில் ஜனநாயகத்தினுடைய அடிப்படையிலே ஒரு அரசை அமைப்பதற்காக, சமைப்பதற்காக, அந்த மக்களினுடைய வாழ்வில் விளக்கை ஏற்றுவதற்காக, வெளிச்சத்தை தருவதற்காக, கூபாவிலே ஒளிமயம் மிகைப்பதற்காக அவர்கள் புறப்பட்டு வந்தார்களே அன்றி ஆட்சி அல்ல. உண்மையிலேயே ஆட்சியை எதிர்த்து போராட வேண்டும் என்று நினைத்திருந்தால் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு சில நாட்கள் போதும். ஹிஜாஸ் மாத்திரமல்ல, ஷாமிலிருந்தும் ஒரு பெரும் படை திரண்டு வர தயாராக இருந்தது. வாருங்கள், இந்த ஆட்சியை அகற்ற வேண்டும், வாருங்கள் என்று அவர்கள் அறைகூவல் விடுத்திருந்தால் பல லட்சம் மக்கள் திரண்டு இருப்பார்கள். ஆனா எல்லாத்தையும் விட்டுட்டாங்க. எந்த சாபியாவது அழைச்சிட்டு போனாங்களா? இப்னு அப்பாஸ் நீங்க வாங்க கூப்பிட்டாங்களா? அப்துல்லா இப்னு சுபைர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை வாருங்கள் என்று அழைத்தார்களா? யாரையும் அழைக்கவில்லை. சீதனா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வந்து சொல்கிறார்கள், நீங்க போறது சரி, ஏன் பிள்ளைகளை அழைச்சிட்டு போறீங்க? உங்க மனைவி மக்களை விட்டுட்டு போங்க, அவங்க எங்களோட இருக்கட்டும், இந்த மக்காவிலேயே பாதுகாப்பாக இருக்கட்டும் என்று கேட்ட பொழுதிலும் கூட அவங்க என்ன சொன்னாங்க? நான் சண்டை பிடிக்கவா போறேன்? அப்படிதான் சொன்னாங்க. யுத்தம் நடத்தவா செல்கிறேன். அநீதத்தை எதிர்த்து குரல் கொடுத்து இப்படி செய்யாதே, ஆட்சி செய்யாதே, இது பிழையான ஆட்சி, மக்களோடு இப்படி நடந்து கொள் என்று சொல்லுவதற்காகத்தானே நீதியையும் நேர்மையும் எடுத்து சொல்ல வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்கப்பட்டது, கலிமத்துல் ஹக் என்றால் என்ன? கலிமத்துல் ஹக் என்றால் என்ன? அநீத ஆட்சி செய்யக்கூடிய அரசனுக்கு முன்னால் சத்தியத்தை எடுத்து சொல்வது என்று சொன்னார்கள் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதை சொல்வதற்காக அவர்களுடைய திருப்பேரர் செல்வதை விட வேறு யார் செல்வது? ரொம்ப பொருத்தமானவங்க. அதற்காகத்தான் அவர்கள் அங்கே சென்றார்கள், ஷஹீதாக்கப்பட்டார்கள். இது நடந்தது. எனவே இவர்கள் மீது இப்படி புழுதியை வாரி தூற்றுவது, அசுத்தத்தை சொல்லுவது, ஆட்சியை பிடிப்பதற்காக சென்றார்கள் என்று சொல்வதெல்லாம் இன்னைக்கு அரசியல் லஞ்சத்திற்காகவும் லாவண்யத்திற்காகவும் பேசக்கூடியவர்கள். தன்னோடு இருக்கக்கூடிய மக்கள் பிரிந்து போய்விடக் கூடாது என்பதை அவர்களை தக்க வைத்துக் கொள்வதற்கு புதுசான சில செய்திகளை சொல்லிக்கிட்டு இருக்கணும். ஏற்கனவே பழைய செய்திகள் அரைச்சமாவதானே இவர் அரைக்கிறாரு. பழைய மௌலித பத்தி சொல்லிட்டு இருந்தாரு, இப்பவும் மௌலித பத்தி சொல்றாரு. ஜியாரத்தை பத்தி சொல்லிட்டு இருந்தாரு, இப்பவும் ஜியாரத்தை பத்தி, மத பத்தி, பழைய சப்ஜெக்ட் தானே என்று இருக்கக்கூடாது என்பதற்காக ஒரு புதிய சப்ஜெக்ட் தேடுறார். அவருக்கு தேவை அல்லாஹ்வோ ரசூலோ கிடையாது. அவங்களுக்கெல்லாம், அவர்களுடைய லீடர்களுக்கு அநியாயமாக சில மக்கள் அந்த கொள்கையில் சிக்கி போய் இருக்கிறார்கள். அவர்களுடைய தகிடுதத்தங்கள் தெரியாமல் இன்னைக்கு பெரிய மல்டி மில்லியனா அவங்க எல்லாம் இருக்கிறாங்க. யாரெல்லாம் வஹாபி லீடர் ஆகுனாங்களா நீங்க அவங்களெல்லாம் பாருங்க, பரக்கத்தா இருப்பாங்க, நல்ல செல்வமா இருக்கும். மக்கள் கொண்டு கொட்டுறாங்க அவங்கள்ட்ட. அவங்க வசதியோடு வாய்ப்போடு இருக்கிறார்கள். சாதாரணமாக வர்றதில்லை, பாதுகாப்போடு, பிளாக் கேட், கருப்பு பூனைகளோடு தான் அவங்க வருவாங்க. கருப்பு பூனை இந்தியாவில் தெரியுமா உங்களுக்கு? பாதுகாப்பு வீரர்களுக்கு பிளாக் கேட், கருப்பு பூனை என்று சொல்லுவாங்க. கருப்பு ட்ரெஸ் வேற போட்டிருப்பாங்க. அப்படி செக்யூரிட்டியோட தான் அவங்க வருவாங்க. முன்னாலே பின்னாலே கன்னு வேற வச்சிருப்பாங்க. அப்படி வர்றாங்க அவங்களுடைய தலைவர்கள் எல்லாம். துனியா அவர்களை அப்படி ஆக்கிவிட்டது. அல்லாஹ் அதை விட்டும் எங்களை பாதுகாத்திருக்கிறான். கியாம பரிபந்தம் வரை பாதுகாப்பாக. சங்கைக்குரியவர்களே, இது அவர்களினுடைய தவறான அணுகுமுறை. தவறான அணுகுமுறை என்று அவர்களுக்கு தெரிந்தே இந்த அணுகுமுறையை மேற்கொள்கிறார்கள். அது அவங்களுக்கும் தெரியும். நாம சொல்றது தப்பு, இப்படி சொன்னாதான் மக்களை தம் பக்கம் வச்சிருக்க முடியும். புதுசான தகவல்களை இப்ப தப்புன்னு தெரிஞ்சுக்கிட்டு எப்படி சொல்லுவாங்க நீங்க கேட்கலாம். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். சிகரெட் குடிப்பது தடை விதிக்கப்பட்டது. அது உடலுக்கு ஆரோக்கியத்தை போக்கிவிடும், உடலினுடைய ஆரோக்கியத்தை குன்றச் செய்துவிடும், உடல்ல நோய்களை ஏற்படுத்தும். எல்லாருக்கும் தெரியும் இல்ல? யாருக்காவது தெரியாம இருக்குதா? தெரிந்து கொண்டே சிகரெட் குடிக்கிறவங்க இருக்கிறாங்க இல்லையா? சிகரெட் பெட்டிகளே போட்டிருப்பான், அது உடலுக்கு நோயை ஏற்படுத்தும், ஆபத்து ஏற்படுத்தும். அதை படிச்சுக்கிட்டே சிகரெட் குடிப்பார். இதை போலத்தான் நான் அதுக்காக அதை நான் பேசுறதுக்கு வரல. இது எப்படியோ சிகரெட் குடிப்பது தவறு என்று தெரிந்து கொண்டு சிகரெட் குடிப்பது போன்று மது அருந்துவது உடலுக்கு நோவினையை தரும், நோயை தரும், குடலினுடைய நரம்புகளை எல்லாம் அது அறுத்து விடும் என்று தெரிந்தே மதுவை குடிக்கிறாங்க, சாராயம் குடிக்கிறாங்க.
இதை போலத்தான் இது ஈமானுக்கு பழுதை தரும் என்று தெரிந்து கொண்டே அவங்க என்ன செய்யறாங்க, இந்த வஹாபிகள், வஹாபி தலைவர்கள், பின்னால தௌஹீத்வாதிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க, அநியாயமாக நல்ல மக்களும் அதில் போய் சிக்கி போயிருக்கிறாங்க. அவங்கள அறியாம அவர் புதுசா பேசுறாரு, புதுசா பேசுறா நிறைய புதுசா பேசலாம், புதுசா பேசுறா நிறைய புதுசா பேசலாம். பச்சை பெயிண்ட் அடிச்சிருக்குது எங்க, இப்ப புதுசா பேசுனா பாருங்க என்ன கருப்பா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கும் ஒரு கூட்டம் வந்து நிற்கும், இதுக்கு மேல இன்றிலிருந்து இது கருப்பு, நாங்க இது வரைக்கும் பச்சை நினைச்சிருந்தா நீங்க தப்பு, இப்ப இதுக்கு ஒரு 2 தலீல கொண்டு வந்து வச்சேன்னு வைங்க, இதை கருப்பாக்கிடலாம். இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. சங்கையானவர்களே, ஆக ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மீது குற்றச்சாட்டை சுமத்தி அவர்களினுடைய அந்த ஹிஜ்ரத்தை, கூஃபாவை நோக்கி சென்றதை சமுதாயத்தினுடைய பார்வையில் தவறாக படம் பிடித்து காட்டி தங்களுக்கு என்ற ஒரு இடத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கு, வளர்த்துக் கொள்வதற்கு, பண செல்வத்திலே மிகைத்துக் கொள்வதற்கு அவர்கள் செய்த சதி திட்டம். அதுபோன்று இன்னொரு பக்கத்திலே என்ன நடக்கிறது, ஷியாவினுடைய கொள்கையாக இருக்கக்கூடிய அந்த கொள்கையை கையில எடுத்துக்கொண்டு சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, சையதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை எல்லாம் குறைபட்டு பேசிக் கொள்வது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிட்டாங்க, என் சஹாபில எந்த சஹாபியும் நீங்க குறைச்சு பேசாதீங்க. அவர்கள் அணு அளவு செய்திருக்கக்கூடிய ஒரு நன்மைக்கு நீங்கள் உஹது மலை அளவு நீங்கள் நன்மை செய்தாலும் ஈடாக ஆகாது என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் இல்லையா? எந்த சஹாபின்னு குறிப்பிட்டாங்களா? எல்லா சஹாபியும் தான். அதே மாதிரி எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவருடைய அருள்மறையாம் திருக்குர்ஆன் ஷரீஃபில் ரலியல்லாஹு அன்ஹும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய தோழர்களை நான் பொருந்திக் கொண்டேன் என்கிறார். அவங்கள பத்தி பேசுறதுக்கு எங்களுக்கு என்ன ரைட் இருக்கிறது குறைவாக பேசுவதற்கு? நோ ரைட்ஸ், நிச்சயமாக இல்லை. அது ஆபத்திலே கொண்டு வந்துவிடும். இந்த உலகத்தினுடைய அபிலாஷைக்காக, இந்த உலகத்தினுடைய ஆசைக்காக, இந்த உலகத்தினுடைய அருமைக்காக யாராவது இப்படி சஹாபிகளை பற்றி குறைபட்டு கொண்டால் நிச்சயமாக அவர்களுடைய பிந்திய வாழ்வு ஹைரானதாக இருக்கார் என்பதை எச்சரிப்பதற்காகவே இந்த உரையை நான் ஆக்கிக் கொள்கிறேன். என்னுடைய உரையின் நிறைவுக்கு வருகிறேன். சங்கைக்குரிய பெருமக்களே, அஹ்லுல் பைத்துக்கள் மிக சிறந்த குடும்பம், மிக உன்னதமான குடும்பம். அருள் நபியாம் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாலும் அல்லாஹுவாலும் வாழ்த்தப்பட்ட குடும்பம். இரீதுல்லாஹு யுதுஹிப அன்கும் ரிஜ்ஸ அஹ்லுல் பைத்தி வ யுதஹிரக்கும் தத்ஹீரா. எனக்கும் ஒரு விருப்பம் இருக்கிறது, அல்லாஹ் சொல்கிறான், எனக்கும் ஒரு விருப்பம் இருக்கிறது. அஹ்லுல் பைத்துக்களே, உங்களை பரிசுத்தமாக்கி வைப்பதுதான், உங்களை பரிசுத்தமானவர்களாக ஆக்கி வைப்பதே என்னுடைய விருப்பம் என்கிறான். என்ன பரிசுத்தமாக்குறது? எல்லா நிலைகளை விட்டும், அசிங்கமான, கேவலமான, குறைவான, நிறைவற்ற எல்லா நிலைகளை விட்டும் உங்களை பரிசுத்தப்படுத்துவதே என்னுடைய நோக்கம் என்று அல்லாஹ் சொன்னதற்கு பிறகு ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஆட்சியை நோக்கி சென்றார்கள் என்றால் அது குறைவான ஒன்று. அப்ப அல்லாஹ்வுடைய நோக்கம் நிறைவேறல, அல்லாஹ்வுக்கு தன்னுடைய நோக்கத்தையே நிறைவுபடுத்த முடியலன்னு வந்து சேர்ந்தோம். அல்லாஹ்விற்கு தனது நோக்கத்தையே நிறைவுபடுத்த முடியவில்லையே என்று குறை வருகிறது. எனவே அதுவும் குஃப்ரிலே கொண்டு வந்து விட்டுவிடும். இன்னொன்று, சஹாபிகளை பொறுத்தவரை மிக உன்னதமானவர்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அவர்களில் யாரையாவது குறைபட்டு கொண்டால், நான் பொருந்திக் கொண்டவர்களை நீங்கள் பொருந்திக் கொள்ள மாட்டீர்களா, நீங்கள் எனக்கு தேவையில்லை என்று அல்லாஹ் ஒதுக்கி விடுவார். எனவே இரண்டையும் தெளிவாக புரிந்து கொண்டு அஹ்லுல் பைத்துக்களை கண்ணியப்படுத்த வேண்டிய அதே கட்டத்தில் சஹாபிகளையும் மேன்மைப்படுத்த வேண்டிய அவசியத்திலும் கடமையிலும் நாங்கள் இருக்கிறோம் என்பதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களினுடைய நினைவு நாளாக இது இருப்பதின் காரணத்தினால் ஒரு தகவலை அவர்களுடைய விஷயத்தில் சொல்லி நிறைவுபடுத்துவோம். நிறைய தகவல்கள் இருக்கிறது அவர்களை குறித்து ஹசன் ரலியல்லாஹு தஆலா அவர்களை குறித்து. ஒரு கட்டத்தில் இரவு நேரம் நீண்ட நேரமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில சமயம் மஸ்ஜிதிலே உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதை மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும்போது ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய மடியில் உட்கார்ந்துருக்கிறாங்க. சில பிள்ளைகள் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்படி அமர்ந்து கொண்டிருந்த அவர்கள் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, வீட்டுக்கு போங்கன்னு அனுப்பும் பொழுது சீனா பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்றாங்க, நாயகமே நான் கூட போட்டுமா, சின்ன பிள்ளைகளை வீட்டுக்குள்ள போகணுமே, வீடு வெளியில வெளிச்சமாக இருக்கிறது என்று. பின்னால போறாங்க. போனால் 2 ஒளிகள் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா ஹசன் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு முன்பாக பாதை போட்டது போன்று வீடு வரை செல்லுகிறது. அல்லாஹ்வே வழி போட்டு கொடுக்க. நமக்கெல்லாம் மண்ணுல தான் பாதை, அவங்களுக்கு ஒளியிலே நூறுலேயே பாதை இருந்தது.
எந்த அளவிற்கு அந்த இருவரையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேசித்தார்கள் என்றால், ஒருமுறை மிம்பரிலே நின்று அவர்கள் உரை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இருவரில் ஒருவர், இந்த 2 பேர்ல ஒரு ஆள் அங்கிருந்து என்ன செய்றாங்க, வாராங்க. அம்மா பாத்திமா நாய் வேஷ்டி உடுத்திக்கிறா. இந்த குழந்தைகளுக்கு சில சமயங்கள் சாரம் உடுத்து விட்டு அப்படி கீழே இறங்கிடும். கீழே இறங்கி அப்படியே தடக்கு புடக்கு நடந்து வரும். அதுவே ஒரு அழகாக இருக்கும். அவர்கள் நடந்து வருகிறார்கள். இந்த இருவரில் ஒருவர் நடந்து வரும் பொழுது சாரம் தடுக்கி கீழே விழுந்து விடுவார்களோ என்று எண்ணும் அளவுக்கு இருந்த பொழுது, மிம்பரிலே இருந்த கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கீழே இறங்கி வந்து அந்த சாரத்தை அழகாக உடுத்து அமர வைத்து விட்டு திரும்ப மிம்பரிலே அவர்களுடைய உரையை தொடர்ந்தார்கள் என்பது வரலாறு. அப்படி நேசிக்கப்பட்டவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால். அத்தகைய நேசத்துக்குரியவர்கள் தான் இந்த இருவரும். சுவனத்திலே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இவர்கள் தலைவராக இருப்பார்கள். சய்யிதா ஷுப்பானி அஹ்லில் ஜன்னah, சுவனவாதிகளினுடைய இளைஞர்களுக்கு இவர்கள் தலைவர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் புகழாரம் சூட்டப்பட்டவர்கள் இந்த 2 பெருமக்களும் என்பதை நாம் கண்ணியத்திலே வைத்துக் கொண்டு அவர்களுடைய வழிவந்தவர்களை நாம் நேசிக்கணும். ஒரு கட்டத்தில் அவங்க சின்ன பிள்ளையா இருக்கிறாங்க. எந்த அளவுக்கு அதபு அவர்களிடத்தில் இருந்ததுன்னு பாருங்க. வரலாற்றில் ஒரு செய்தி நான் படித்த ஞாபகம். ஒரு பெரியவர் ஒது செய்கிறார். ஒரு வயசுல மூத்த மனுஷன் ஒது செய்து கொண்டிருக்கிறார். அப்படி ஒது செய்து கொண்டிருக்கும் பொழுது வயசாயிடுச்சு, முன்னும் பின்னுமா ஒது செய்யறாங்க. அந்த தர்த்தீப்லாம் இல்லை, ஏதோ ஒரு ஒது நடக்குது, அது வாழ் நடக்குது. கையை கழுவுறது, காலை கழுவுறது, எப்படியோ தர்த்தீப்லாம் இல்லாம என்னமோ ஒரு வகையான ஒரு ஒது நடந்துகிட்டு இருக்கு. இந்த 2 பேரும் பார்க்குறாங்க, ஆஹா இந்த பெரிய மனுஷன், அவங்க சின்ன வயசு, இந்த பெரிய மனிதருக்கு ஒது செய்ய தெரியாமல் தவறாக செய்கிறாரு, இப்போ இதை திருத்தி கொடுக்கணும். இப்போ நாம சின்ன வயசா இருக்குன்னு வச்சுக்கோங்க, அல்ல நம்ம எங்கட பிள்ளைகளா இருக்குன்னு வைங்க, என்ன நடக்கும்? என்ன அப்பா ஒது செய்றீங்களா, குளிக்கிறீங்களா, ஏதாவது ஒரு நக்கல் கிண்டலை போட்டு அவர் பாடாப்படுத்தி முடிச்சிருவோம். ஆனால் அந்த பிள்ளைகள் நடந்து கொண்ட விதம் பாருங்கள். 2 பேரும் போறாங்க. பெரியவங்களே, யா ஷேக், பெரியவங்களே சின்ன ஒரு உதவி செய்ய முடியுமான்னு கேட்குறாங்க. ரசூலுல்லாஹ் விட்டு பிள்ளைகளோ பேர பிள்ளைகளோ என்ன உதவி செய்யணும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நாங்கள் 2 பேரும் உதவி செய்ய போகிறோம். எங்கள் 2 பேருடைய உதவியில் யாருடைய உதவு அழகானது, சரியானதுன்னு நீங்கள் சொல்லணும். இதுக்கு நீங்கள் ஜட்ஜ்மெண்ட் பண்ணணும். நாங்கள் 2 பேரும் உதவி செய்கிறோம், நீங்க இதை பார்த்து விட்டு எங்கள் இருவரினுடைய ஒதுக்களில் யாருடைய ஒது அழகாக இருக்கிறது, சரியாக இருக்கிறது என்று நீங்கள் சொல்ல வேண்டும் என்று சொன்ன போது, நல்லது பிள்ளை செய்யுங்களே அப்படி அழகான முறையில் ஒது செய்கிறார்கள். உதுவிலும் அழகான உது என்று இருக்கிறது அல்லவா, அவ்வளவு அழகாக ஒது செய்கிறார்கள். நம்மாக்கள் சில பேர் ஒது செய்வாங்க, கடபடா கடபட, இங்க தண்ணி படுது அங்க தண்ணி படுதாங்கலாம் கிடையாது. முகத்துக்கு தண்ணி படணும், கையில தண்ணி படணும், அது எந்த அளவுக்கு படணுங்கிறதா இல்ல, ஜமாத்துல சேரணுங்கிறதுக்காக என்ன செய்வார், ஜமாத்தை அவர் பின்பற்றுறாராம். ஜமாத்தில் முதல் ரக்காத்தில் போய் சேர்ந்து விட வேண்டும் என்று கடபடா கடபட என்னத்தையா ஒது செஞ்சுட்டு போறது. ஒதுவே கூட இல்லைன்னா தொழுகை எங்க கூட போகுது, ஜமாத்துக்கு என்ன ஜமாத்து, ஜமாத்து கூடுமா? அந்த நிலையில் இருக்கிறது. ஒலுவை நீங்கள் கவனமாக செய்யுங்கள். வயலுன்னில் ஆகாப், உங்களுடைய குதிகாடுகளுக்கு நரகம் இருக்கிறது என்று எச்சரித்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குதிகாடு சீக்கிரம் தண்ணி படாது, கவனமா கழுகணும் என்று எச்சரித்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த ஒலுவை அழகாக செய்யணும். அவ்வளவு அழகான ஒலுவை இந்த 2 செண்டுகளும் இந்த 2 பிள்ளைகளும் செய்யறாங்க. இது இந்த பெரியவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். பார்த்துட்டு உணர்ந்துட்டார். சொல்றாரு, தம்பிகளா பிள்ளைகளா, நீங்க செஞ்ச ஒலுதான் சரியான ஒலு. நான் ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஒலுவை செஞ்சுக்கிட்டு இருந்திருக்கேங்கிறது இப்ப எனக்கு புரியுது. நான் இப்ப என்னுடைய ஒலுவை சரிபடுத்திக் கொள்வேன். ஒரு அதபை பாருங்கள். அந்த தவறை திருத்தி கொடுப்பது கூட இது தவறு என்று சொல்லவில்லை. என்ன அப்படி இப்படி ஒது செய்றீங்க, இல்ல இப்படி கூட சொல்லாமல, என்ன பெரியவங்களை செய்யற கொஞ்சம் ஒலுவை தப்பா செய்றீங்களே, சரியாக செய்யுங்க என்று கூட சொல்லலாம். அதை கூட அவர்கள் செய்யவில்லை. அதை விட அதபாக நடந்தார்கள். நாங்கள் செய்யும் ஒலுவில் யாருடைய ஒலு சரியானது என்பதை நீங்கள் பார்த்து சொல்லுங்கள் என்ற அந்த பொறுப்பை எங்கே கொடுக்கும் பொழுது அதபினுடைய உச்சக்கட்டத்திலே இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அருமந்த தலைவர்கள் தான் செய்தனா ஹசன், செய்தனா ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா. அவர்களுடைய வழிவந்த அவர்களையும் அவர்களுடைய வழிவந்த பெருமக்களையும் கட்டத்தில் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கர்பாலாவிலே நிறுத்தப்பட்டு எதிரிகள் சூழ்ந்து அவர்களை தாக்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த வேளையை பார்த்து அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்த ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய அதரங்கள் முத்தமிட்ட இந்த இதயத்தில், இந்த வாயிலே அடிக்கிறார்கள், குத்துகிறார்கள். அது மாத்திரமல்ல, ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டதற்கு பிறகு இப்னு ஜியாதினுக்கு முன்பாக ஷிமார் என்பவன், அவன் தான் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களை வெட்டினது. இன்னொரு சொல் இருக்கிறது சினான் என்று. சினான் என்பவன் வெட்டினான்.
ஷிமார் என்பவன் அந்த தலையை எடுத்துக்கொண்டு இப்னு ஜியாத், பசராவினுடைய கூபாவினுடைய கவர்னராக இருக்கக்கூடிய இப்னு ஜியாதுக்கு முன்னால் ஈட்டியிலே கொண்டு வந்து நிறுத்தினான். அவனுடைய கையிலே ஒரு பிரம்பு இருக்கிறது, இப்னு ஜியாதினுடைய கையிலே பிரம்பு இருக்கிறது. அந்த பிரம்பை ஹுசைன் ரலியல்லாஹு தஆலாவுடைய வாயிலே வைத்து அடிக்கிறான். இந்த வாயால் தானே இவ்வளவு பெரிய ஃபித்னாக்கள் வந்தது என்று அந்த இடத்திற்கு கேள்விப்பட்டு ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டு விட்டார்கள் என்று கேள்விப்பட்டு ஒரு சஹாபி வர்றாங்க. வந்து பார்த்தால் பிரம்பால் அடித்துக் கொண்டிருக்கிறான். டே மல்ஊனை இப்னு ஜியாத், அந்த சஹாபி சொல்றாங்க, இப்னு ஜியாத், யாரை என்னுடைய வாயிலே உன்னுடைய அதரங்களில் பிரம்பால் அடித்துக் கொண்டிருக்கிறாய்? நான் பார்த்திருக்கிறேன் என்னுடைய கண்களால். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அதரங்களிலே தன்னுடைய புனிதமான வஹி ஓதக்கூடிய அதரத்தை கொண்டு முத்தமிடுவதற்கு பல முறை நான் பார்த்திருக்கிறேன். உன்னை அல்லாஹ் லானத்து செய்வானாக. இந்த இடத்திலே இருந்தால் உனக்கு இறங்கக்கூடிய லானத்தும் என்னை சேர்ந்து விடுமோ என்று அஞ்சுகிறேன் என்று அவர்கள் சொல்லிவிட்டு சென்றார்கள். அப்படியெல்லாம் அநீதம் இழைக்கப்பட்டார்கள் சையதுனா ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் அவர்களுடைய குடும்பத்தினரும். ஏன்? இந்த சமுதாயத்தினுடைய உயர்வுக்காக அவர்கள் செய்த தியாகம். அது அவங்க ஷஹீதானது இந்த சமுதாயத்திற்காக அவர்கள் செய்த தியாகம். இந்த சமுதாயம் நன்றாக இருக்க வேண்டும், சமுதாயம் உயர்வாக இருக்க வேண்டும், இந்த உம்மா அநீதம் இல்லாமல் இருக்க வேண்டும், சுபிட்சமாக வாழ வேண்டும் என்பதற்காக செய்த தியாகத்தினுடைய விளைவுதான் ஹுசைன் ஷஹீத் ஃபி கர்பலா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஷஹீதானதும் அவர்களோடு சேர்ந்த 72 பேர் ஷஹீதானதும். சங்கையான பெருமக்களே, எனவே இந்த சமுதாயத்திற்காக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அஹ்லுல் பைத்தும் சஹாபிகளும் செய்த அர்ப்பணிப்பு தான் இன்று உலகம் 8 திக்கிலும் இந்த இஸ்லாம் பல்கி பரவி நிற்பது. அதை நன்றி உணர்வோடு நாம் பார்ப்போமாக. தவறான கண்களோடு துன்யாவினுடைய ஆசைகளோடு பார்க்காமல் அல்லாஹ்வையும் அவனுடைய திருத்தூதருடைய பொருத்தத்தையும் மனதிலே கொண்டு நாம் அவர்களை கண்ணியப்படுத்துவோமாக. அஹ்லுல் பைத்துக்களை கண்ணியப்படுத்தக்கூடியவர்களாகவும் அஹ்லுல் பைத்துக்களை நேசித்த சஹாபிகளை கண்ணியப்படுத்தக்கூடியவர்களாகவும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கி வைப்பானாக. இறுதியாக ஒன்றை சொல்லி நான் நிறைவுபடுத்துகிறேன். உங்களுக்கு தெரியும், பாணந்துறையிலே நடைபெற்ற ஷாதுலியா தரீகாவினுடைய மாநாட்டில் கூட அஹ்லுல் பைத் என்ற தலைப்பு ஒன்று தரப்பட்டது. அந்த தலைப்பிலே கூட நான் ஒன்றை உரையாற்றினேன், ஒரு செய்தியை. சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அலி நாயகத்தை எப்படி கண்ணியப்படுத்தினாங்க, அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சித்திக் நாயகத்தை எப்படி கண்ணியப்படுத்தினாங்க, அவங்க இவங்களை கண்ணியப்படுத்துறாங்க, இவங்க அவங்களை கண்ணியப்படுத்தினாங்க. என்னை விட உயர்ந்தவர்கள் நீங்க என்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அலி நாயகத்தை சொல்ல, அலி நாயகம் ரலியல்லாஹு தஆலா அபூபக்கர் சித்திக் நாயகத்தை சொல்றாங்க. அவங்க ரெண்டு பேரும் அவங்களை கண்ணியப்படுத்திட்டாங்க. ஆனா அலி நாயகத்தை நாங்கள் நேசிக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு அலி நாயகம் யாரை நேசித்தார்களோ அபூபக்கர் சித்திக்கை குறைவுபடுத்தி பேசுறாங்க. இது எப்படி நேசமாக ஆகும்? அபூபக்கர் சித்திக் நாயகத்தை அலி நாயகம் நேசிக்கிறாங்க. அலி நாயகம் நேசித்த செய்தி கிரந்தங்களிலே இருக்கிறது, வரலாற்று செய்திகளிலே பதிவாக இருக்கிறது. நீண்ட செய்தி அது, அவ்வளவு பெரிய செய்தி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லத்திற்கு செல்லும் பொழுது இருவருக்கும் இடையிலே நடந்த அந்த உரையாடல் அற்புதமான உரையாடல் அல்லவா? அதிலே அவர்கள் இவர்களையும் இவர்கள் அவர்களையும் எப்படியெல்லாம் கண்ணியப்படுத்தினார்கள் என்ற தகவல் பதிவு செய்யப்பட்டது. அவர்களே அலிநாயகமே கண்ணியப்படுத்திய அபூபக்கர் சித்திக் நாயகத்தை, அலிநாயகமே கண்ணியப்படுத்திய உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை ஒருத்தர் குறைவுபடுத்தி பேசினா அது அலிநாயகம் பொருந்திக்கிடுவாங்களா? முதல்ல நாம பொருந்துறமா இல்ல, அது வேறு. பின்னால அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களே பொருந்த மாட்டார்கள் என்பதை நாம் உணர்ந்து கொண்டு அஹ்லுல் பைத்துக்களை, உலகத்திலேயே சிறந்த குடும்பம் அஹ்லுல் பைத், கண்ணியப்படுத்துவோம். உலகத்திலே சிறந்த தோழர்கள், நபிமார்களுக்கு கிடைத்த தோழர்களில் சிறந்த தோழர்கள் கண்மணியா முஹம்மதுன் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்பதை உணர்ந்து அந்த வழி நடப்போமாக. நம்முடைய பெருமக்களாகிய நாதாக்கள் எங்களுக்கு என்ன வழியை காட்டி தந்தார்களோ அந்த வழியிலேயே நின்று சுவனம் அடைவோமாக. சுவனத்திலும் அன்னலம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களை சூழ இருக்கக்கூடிய குலஃபாஉர் ராஷிதீன், ஏனைய சஹாபாக்கள், அன்னையர் திலகம், ஹதீஜா நாயகி, ஃபாத்திமத்து ஸஹரா, ஆயிஷத் துஹரா ரலியல்லாஹு தஆலா, உம்மஹாத்துல் முஃமினீன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுன்ன அவர்களெல்லாம் சூழ இருக்கும் அந்த பகுதியிலே அவர்களுடைய காலடியிலே அமர்ந்திருக்கக்கூடிய மாபெரும் பாக்கியத்தையும், அமர்ந்து அல்லாஹ்வினுடைய திருக்காட்சியான லிகாவை காணக்கூடிய மாபெரும் பாக்கியத்தையும் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் தந்தருள் வாழிப்பானாக. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஃபாத்தையும் பெறுவோமாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.